friends, welcome to Annam's Recipes. இந்த மாதிரி வெஜிடபிள் ஒயிட் குருமா செஞ்சு அதை தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த குருமா செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். செய்யறச்ச ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். பட்டாணி கூட சீசனாக இருந்தால் பட்டாணி கூட போட்டுக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கணும். அதில் எண்ணெய் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா பொரிய விடணும். அப்புறம் பிரியாணி இலை ஒரு இலையை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சாதான் அந்த குருமாக்கு நல்லா வாசம் வரும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் அதில் ஒரு கொத்து உருவி அப்படியே சேர்த்துக்கணும். எப்போவுமே முதல்ல எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி நடுவில் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் ஒரே மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கிட்டோன்னா தான் அது வேகரைச்சி கரெக்டாக வேகும். பட்டாணி போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும். அப்புறம் காலிஃப்ளவர் தான் நான் போட்டிருக்கேன். அதை நல்லா வெந்நீரில் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு போட்டுக்கணும். இந்த குருமாக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா காய்கறிகளை வதக்கி விட்டுறணும். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும். இல்லாட்டா காய்கள்லாம் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியால் மூடி நல்லா வேக விட்டுறணும். அடுப்பை மீடியமில் வச்சிடணும். அப்போ தான் காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துடும். காய்கறிகள் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே குருமாக்கு மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 5 பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 6 முந்திரி பருப்பு, ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவு எடுத்துக்கணும். அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், நல்லா கொதி காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக விடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மிக்ஸியையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பார்த்து தண்ணி சேர்த்துக்கங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். மூடியால் மூடி கூட கொதிக்க விட்டுறலாம். அதுக்குள்ளே இந்த குருமாக்கு தோசை ஊற்றிக்கலாம். இந்த குருமாவோட தோசை தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் இட்லி எல்லாத்துக்கூடையும் இந்த குருமா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றுறேன். தோசையோடவும் சூப்பராக இருக்கும். இன்னும் கனமாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குருமா கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். திறந்து பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. போதும். நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே விட்டுட்டோன்னா அந்த தேங்காய் போய் அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் காய் வேக வச்சதும் திறந்து இந்த அரைச்ச மசாலா ஊற்றி கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ ஃபைனாக கட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்து அப்படியே இறக்கிடலாம். சும்மா டேஸ்ட்டு அவ்வளோ வேறு லெவலாக இருக்கும். வாசனை பொருட்கள்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவர் மைல்டாக இருக்கும். இதை பூரி, சப்பாத்தி, தோசை, சாதத்தில் கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.